إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவை கொண்டாடுகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் பக்ரத்து குர்ஆன் வ சுன்னா. குர்ஆன் சுன்னாவில் மாடு, அதாவது பசு மாடை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி பார்க்க இருக்கும். தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குடும்பங்களுக்கு அனுப்பப்பட்ட தலைப்பு தான். சிலருக்கு கூட சிந்தனை இருக்கலாம், பசுவை பற்றி பேசுவது ஒரு தலைப்பா, ஏன்னா இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வரும் இல்லையா? விமர்சனங்களும் அவர்களுக்கு உண்டான கேள்விகளும் இப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இருக்கும். அப்ப இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அல் பக்ரா அப்படிங்கிறது மாடு இனத்தில் பெண் இனத்தை குறிக்கக்கூடியதுதான். ஆண் இனத்தை குறிக்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்கிறது. எஜில் என்று சொன்னால் காளை மாடு, அதுவும் திருமறை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப அந்த அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய பசு மாடை பற்றி குர்ஆனிலும் அதே போல ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய செய்திகள் சில பாடங்கள், படிப்பனைகளை நம்மவர்களுக்கு தருகிறது. அப்ப அந்த பசுவை பற்றி என்ன பேசுகிறது குர்ஆன் சொன்னா, எதற்காக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலும், அது பேசக்கூடிய அந்த செய்தி மூலமாக கிடைக்கக்கூடிய பாடங்கள், படிப்பனைகள் தான் இன்றைய தலைப்பினுடைய சாராம்சம். அப்ப பக்ரா என்று சொன்னாலே எல்லாருக்கும் குர்ஆனோடு தொடர்புடைய மக்கள், குர்ஆனை பற்றி ஒரு சிறிது அறிவு உள்ள மக்கள், குர்ஆனை ஓத தெரிந்த மக்களுக்கு பசு என்று சொன்னாலே பக்ரா, சூரத்து பக்ரா கண்டிப்பா நினைவுக்கு வரும். நினைவுக்கு வராத மக்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பக்ராவோடு உண்டான தொடர்பு என்ன? அந்த அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய சூரத்து பக்ராவோடு உண்டான தொடர்பு என்ன? ஏன்னா அது தொடக்கமே அப்படிதான், அது பேரே அல் பக்ரா. சரி, அந்த சூறாவில பக்ராவை பத்தி பேசப்பட்டிருக்கான்னு பேசப்பட்டிருக்கு. இப்ப அந்த சூறா திருமறை குர்ஆனில் பெரிய சூறாவாக 286 வசனங்களை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு அத்தியாயம் அந்த அல் பக்ரா அத்தியாயம்.
ஆனா இதை விட பிரம்மாண்டமான ஒரு உயிரினம் தான் யானைங்கிறது. ஆனா குட்டியான அத்தியாயம் அல்ஃபீல். அப்ப யானையை பத்தி பேசுது, பசுவை பத்தி பேசுது, அதே போல கொசுவை பத்தி பேசுது, ஈயை பற்றி பேசுகிறது, சிலந்தியை பற்றி பேசுகிறது, எறும்பை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் குரான்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள். போய் அதெல்லாம் நீங்க தேடி பார்க்கணும், என்ன சொல்லுது, என்ன பேசுது அப்படின்னு சொல்லி. அப்ப அற்பமாக இருக்கக்கூடிய கொசு அல்லது அந்த மூட்டை பூச்சி இருக்குல்ல, அதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய அந்த குரான் பெரிய உயிரினமாக இருக்கக்கூடிய பக்ராவை பற்றியும் என்ன செய்கிறது, பேசுகிறது. அப்ப இந்த சூரத்து பக்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்திகள், அந்த பக்ரா அப்படிங்கிறது பக்ராவுடைய அடிப்படை, அந்த பேசிக் இருக்கு இல்லையா, அது குழந்தை பருவத்திலிருந்து அது மரணமாகிற வரைக்கும் உண்டான அந்த செய்திகளை பேசுதான குரான்ல எங்கேயுமே அப்படி பேசல. எந்த செய்திகளை சொன்னாலும் அதில் எது மையமாக இருக்கிறது, எது தேவை அதை சொல்லிட்டு பாக்கி நிறைய விஷயங்களை பேசும். அதுதான் குரானுடைய ஸ்டைலு. அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அல்லாமல் இறக்கப்பட்டது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பசுவை பத்தி பேசுறேன், பேசிட்டு பசுவை பத்தி சொல்லிட்டு யானையை பத்தி போயிட்டு புலியை பத்தி கரடி பத்தி ஏதாவது பேசுறேன்னா திட்டிட்டு போய், என்னடா சொன்னது பக்கரான்னு சொன்னாரு, பசுமாடுன்னு சொன்னான், பேசி போட்டு அறுத்து எடுத்து என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, திட்டிட்டு போயிருவீங்க, மனசுக்குள்ள திட்டுவீங்க, வெளியில போய் திட்டுவீங்க, பேசுவீங்க தான் நடக்கும். இப்ப பக்கரான்னு சொல்லிட்டு அங்க அலிஃப்லாம் மீண்டு ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் எவனுமே குறை சொல்லல, இனியும் குறை சொல்ல முடியாது, எப்பவும் குறை சொல்ல முடியாது. அப்ப அல் பக்ரா என்று அந்த அத்தியாயத்தின் பேர் இருந்தாலும், அது பக்ரா சம்பந்தப்பட்ட செய்திகள் அதில் இருந்தாலும், அதனுடைய துவக்கமாக இருந்தாலும் சரி, அதனுடைய முடிவாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு விதமாக வித்தியாசமாக இருக்கிறது. இடையில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் வித்தியாசமான செய்திகளை தான் பேசுது. எடுத்த எடுப்பிலேயே மூமின்களை பற்றி, முத்தகின்களை பற்றி பேசுகிறது. அதே போல காபிர்களை பற்றி பேசுகிறது, நயவஞ்சர்களை பற்றி பேசுகிறது. ஒரு 10-12 வசனங்கள் இதான் பேசிட்டு அதுக்கடுத்து வேற செய்திகளுக்குள்ள குரான் போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுதுதான் 67 இருந்து 73 வரைக்கும் இந்த பக்கரா என்று சொல்லக்கூடிய பசுவை பற்றி செய்தியை அல்லாஹ் சொல்றான். இது எல்லாருமே ஓரளவு விளங்கி வச்சிருந்திருப்போம். ஆனால் இந்த பசு செய்தியை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல ஒரு அதிக பிரசங்கி என்று சொல்லக்கூடிய சேட்டைகளை செய்யக்கூடிய மக்களாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் இருந்திருக்கிறாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பாடத்தை தான் அல்லாஹ் தர்றான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த கூட்டத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துல ஒரு கொலை நடந்து போச்சு. இப்ப அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு தீர்வை கொடுக்கிறான். அதுதான் அந்த பசுவுடைய கான்செப்டே. இப்ப பசு அறுத்துட்டு யார் இறந்து கிடக்கிறானோ அவனை பற்றி யாருமே சொல்ல வரல. இப்ப அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வான், ஈஸியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவனை தான் சொல்லி காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி காட்டி கொடுக்கல. அவர்களுடைய முயற்சி என்ன, அவர்கள் மூலமாக சில வேலைகளை எதிர்பார்க்கிறான். அவர்களுடைய அந்த சேட்டைகள் அல்லது அவர்களிட்ட வரக்கூடிய அந்த பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் அந்த மக்களை பார்த்து, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுறான் நீங்கள் பசுவை அறுங்கள் என்று சொன்னாங்க. வேற ஒண்ணுமே சொல்றாங்க. சரி, அல்லாஹ் சொல்லிட்டு அப்படின்னு அல்லாஹ் தொழுன்னு சொன்னா தொழுகடா. அல்லாஹ் ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, ஆய்வுக்கு வேலையே கிடையாது. அந்த ஆய்வு வேலை இருந்து அல்லாஹ் சொன்னானா ஆய்வுக்கு போக, அந்த ஆய்வோட நிப்பாடிக்கிடுங்க. இப்ப நோம்பு இறையச்சமுடைய முடிஞ்சு போச்சு, அது ஏழைகளுடைய பசி அறிகிறது, அது எதுன்னு சொல்லி எஸ்ட்ரா நீங்க போயிட்டே இருக்காது, அது தேவையில்லை. எது சொல்லப்பட்டது அதோட நில்லுங்க, சொல்லப்படலையா அதோட முடிச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்கு மேல பேசக்கூடாது. ஆய்வுக்கு போறதுக்கு வேலையே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அருங்கண்டா என்ன செய்யணும், அறுக்கணுமா இல்லையா? அறுத்திருந்தா இந்த வசனத்தோடு முடிஞ்சு போயிருக்கும். பக்ரா அப்படிங்கிற செய்தி, பசுவை பற்றி பேசக்கூடிய செய்தி முடிஞ்சிருக்கு. ஆனா என்ன நடக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்ல அன் தஸ்பஹு பக்ரா. உடனே அவங்க சொன்னாங்க, காது தத்தஹ்ஸினா ஹுஸுவா, மூசா அலைஹிஸ்ஸலாம்களே எங்களை பரிகசிக்கிறீங்களா? உடனே சொன்னாங்க, கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இல்ல நான் மடத்தனமான கூட்டத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு அவங்க மக்கள் என்ன செஞ்சாங்க,
விபரீதத்தை வழங்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விளையாடல, பரிகசிக்கல, அவர் இறைச்சி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காலுதுலனா ரப்பக யுபையின் லனா மாஹிய, அந்த பசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கேள்விக்கு மேல கேள்வி ஆரம்பிச்சிருச்சு. சிலருக்கு அப்படித்தான், அப்படி நோன்றது செய்திகள் தெரியறதுல ஆர்வம் ஓகே தான். ஆனா ஆர்வத்துல நோன்றது தேவையில்லாத நோண்ட ஆய்வு முத்தி போய் எங்கேயோ போய் கடைசியில அந்த ஆய்வு என்ன செஞ்சிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியில போற அளவுக்கு ஆயிடும். அப்படி போக கூடாது. ஒரு லிமிட் தான். நமக்கு தெளிவு தெரிஞ்சுச்சுன்னா அதோட நின்றணும். அதுக்கடுத்து ஆய்வுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு எங்களுக்கு அது எப்படியாப்பட்ட பசுவா இருக்கணும் கேள்வி ஆரம்பிச்சிருச்சு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் கேட்டது கூட நீங்க கேட்காதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அப்ப கேட்டாச்சா, இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், பதில் சொல்றான். இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் அவானும் பைன தாலிக் ஃபஃபஅலு மா துமரூன். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, கரடாவும் இருக்கக்கூடாது, வாலிபமா இருக்கக்கூடாது, அதுக்கு மத்தியில ஒரு இடைப்பட்ட ஒரு டிஃபரெண்டா அல்லாஹ் சொல்றான். அப்ப வாலிபத்துக்கும் போயிடக்கூடாது, கிரண்டுக்கும் போயிடக்கூடாது, மத்திய பகுதியாக தேர்வு செஞ்சு நீங்க இதை அறுத்துருங்க, புரிஞ்சு முடிச்சுதானா. இப்ப அது ஒரு 6 வயசு வரைக்கும் வாழுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு மாட்டுடைய வயசு 6, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப 6ன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட எப்படி எடுக்க முடியும், ஒரு 2.5 அந்த மாதிரி எடுத்தா ஒரு நியாயமானது, ஒரு சரியா இருக்கு. அல்லது 3, 3.5 அப்படி எடுத்தா ஓகே, எடுத்து முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இதோட முடிஞ்சிச்சா, அடுத்த கேள்வி காலுதுலனா ரப்பக யுபையின் லனா மா லௌனுஹா, அதோட லௌன கேளு, கலரை கேளுன்னா. இதை பக்கரா அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாத்துலயுமே பக்கரா பக்கரா அப்படிங்கிற அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு. இப்ப நிறத்தை கேட்டாச்சு இல்லையா, அப்ப சட்டம் கொஞ்சம் கடுமையாகுது. இவன் கொஞ்சம் வில்லங்கமா இருக்கிறான், கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனம் பண்றான், இவன் சேட்டை பண்றான், இவனுடைய சேட்டைக்கு நாம இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது படைச்சவனுக்கு தெரியுதானே. உடனே அவன் என்ன சொன்னான், ரைட் நீ கேட்டீல, கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் ஸஃப்ரா ஃபாகிஉல் லௌனுஹா தஸ்ருன் நாஸிரீன். மஞ்சள் பசு, இதுவரைக்கும் நான் மஞ்சள் பசு பார்த்ததே இல்லை. நீங்க யாராவது மஞ்சள் நிறத்துல பசு பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. என்ன இதுவரைக்கும் நம்ம எங்க பசுலாம் இருக்கிற மாடு மேய்த உத்து பார்ப்பேன், ஏதாவது ஒரு மஞ்சள் கலர்ல பசு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பேன். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, மஞ்சள் கலர்ல உள்ள பசுவோட ஆறு. ஆனா அந்த மஞ்சள், சில மஞ்சள் பாத்தீங்கன்னா எரிக்கும் இல்லையா, ஒரு மாதிரி மூஞ்சி சுளிப்பமே. ஆனா சொல்றா ஃபாகிஉல் லௌனுஹா தஸ்ருன் நாஸிரீன், அதை அப்படி பார்க்கும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம் வரணும், ஈர்ப்பு வரணும். அந்த கோல்டு கலர் அப்படிங்கிற அந்த கோல்டுல ரொம்ப அடிக்கிற கோல்டா இருக்கும், நல்ல எல்லோவா இருந்துச்சுன்னா விருப்பம். அதே கோல்டு கலர் என்ன செய்வோம், ரசிக்கிறதா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சட்டத்தை சொல்லிவிட்டான். சொன்னதோடு விட்டானாலு அந்த மக்கள் விட்டுச்சா, அடுத்து கேடுச்சு காலுதுலனா ரப்பக யுபையின் லனா மாஹிய இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா இன்னா இன்ஷா அல்லாஹ் லமுஹ்ததூன். இப்போ நீங்க அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு துஆ செய்யுங்க. அந்த பசு இருக்குது பாருங்க, அந்த பசு எங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொன்னா. ஆனா அதனுடைய அந்த அமைப்பு சிபுகு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இந்த கேள்வி கூடுது. அப்ப கலர் கேட்டாச்சு, அதனுடைய ஏறக்குறைய வயசு கேட்டது மாதிரி அந்த வயசையும் எல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா அவன் கேட்க வர்றது வயசு மாதிரி தெரியுது, வயசையும் சொல்லிவிட்டான், அந்த பருவத்தை சொல்லிட்டான், கலரை சொல்லியாச்சு. திரும்பவும் ஒரு மாதிரியா கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரா லா தலூலுன் துஸீருல் அர்ல வலா தஸ்கில் ஹர்த முஸல்லமத்துல் லாஷியத ஃபீஹா. அது உழவுக்கு பயன்படுத்தி இருக்க கூடாது, உழுது இருக்க கூடாது, எந்த வகையான பயன்பாட்டிற்கு இல்லாத ஒரு பசுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு இது எதுக்கு அப்படி காரணங்கிறத அடுத்த செய்தியில சொல்றான். அது ஒருத்தரை கொண்டுட்டாங்க, அதனாலதான் அல்லாஹ் அப்படி செய்ய சொன்னா. கடைசியில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அதை அறுத்து அவங்க மேல அடிக்க சொன்னான். அப்ப இதுல என்ன அல்லாஹ் பாடம் தர்றான்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு மிகப்பெரிய கஷ்டத்தை
இந்த சமூகத்தில் உள்ள பல்வேறு கட்டங்களில் அந்த மக்கள் அடைந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோவினை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல நாம் இந்த மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நோவினை கொடுக்க கூடாது. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிட்டாங்களோ அதோட முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல போகும்போது அங்க நோவினை கொடுக்கிறோம், நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக் கொள்றோம், நாம இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிருவோம் அப்படிங்கிற பாடம் இந்த பசுவின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அதே போல அடுத்து ஒரு அத்தியாயத்துல வந்து பசுவை பத்தி பேசலாம். சூரத்து யூசுப் அப்படிங்கிற அத்தியாயத்துல 43வது செய்தி, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசர் வந்து கனவு கண்டார், 7 கொழுத்த பசுமாடு 7 மெலிந்த மாடுகளை என்ன செய்யுது, சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டார் இல்லையா. அங்கேயும் அல்லாஹ் என்ன செய்யறான், பசுவை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த சமூகத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விளக்கத்தின் மூலமாக அங்க கொடுக்கிறான். அப்படிங்கிற செய்தி வரலாறு பார்க்கிறோம். இது பசு சம்பந்தப்பட்ட செய்தியாக சூரத்து யூசுஃபை பார்க்கிறோம். அதே போல அடுத்து இந்த சூரத்துல் பக்ரா சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில 2 அத்தியாயங்கள் ஒளி கொடுக்கக்கூடியதா வரும். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல் இம்ரான். அல்லாஹ் இடத்துல வந்து வாதாடும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல அவனுக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வாதாடி அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணும். அப்ப 2 மேகங்களை போல வரும், அல்லது பறவைகள் கூட்டம் எப்படி பறந்து வருமோ அது போல வந்து இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிவிட்டு இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுங்கங்கறாங்க. ஆனா கேள்வி என்ன வருது, 256 ஆயத்திற்கு எப்படி ஓதுறது? 2.5 மணி நேரம் உட்கார்ந்து படம் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துல 286 வசனங்கள் ஓதுறது கஷ்டமா தெரியல. கேள்வி கேட்கிறோம்ல, சூரத்துல் பக்ராவை முழுசா உட்கார்ந்து ஓதணும்னா ஓதணும். XYZ படம் வந்தோட முழுசா பாக்குறோம்ல, ஆனா நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க. சொல்றேன், அதுக்கு எவ்வளவு தூரம் மெனக்கடுறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னா மணிக்கணக்கில் 5 மணி 6 மணி நேரம் போடாத அந்த நிகழ்ச்சிக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோமே, பிளேட்டுக்கு 3 மணி நேரம் வாங்கினோம்னா தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறோமே, ஓடி போயிட்டு என்ன செய்யற முடிச்சுட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிறோமே. அப்ப சூரத்துல் பக்ரால வீட்டுல உட்கார்ந்து ஓதுறதுல என்ன கஷ்டம், ஓதுறதுனால என்ன லாபம், என்ன நன்மை, நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. இந்த உலகத்துல என்ன கிடைக்குது, இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஃபைன் அஹதஹா பரக்கா, அதை எடுத்துக்கொள்வது பரக்கத்தாக இருக்கிறது. அதை நீங்க ஓதுறது உங்களுக்கு பரக்கத்தை கொடுக்கும். வதர்குஹா ஹஸ்ரா, அதை நீங்கள் விடுவது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். வலா யஸ்ததிஉஹா முத்லா ஐ அஸ்ஹரா, சூனியத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். சூனியம் இல்ல அப்படிங்கிறது இல்ல, சூனியம் வந்தால், ஒருவேளை சூனியனுடைய தாக்கம் இருந்தால் அதை செயலிழக்க வைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓதுங்க வீட்டுல சூரத்துல் பக்ராவை ஓதுங்க. பெரிய அத்தியாயம் தான், 2 ஜுஸ் பக்கத்துல நெருங்கி வருது, கஷ்டமா தான் இருக்குது. ஓதுங்க, பழக 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 தெரியும். யாசீன் வந்து ஓதப்பட வேண்டியது அல்ல, ஆனால் அது ஓதப்படுகிறது. மௌத்தாக்களுக்கு ஓதப்பட வேண்டியது இல்ல, மௌத்தாக்களுக்கு ஓதப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய கடத்திறப்புக்கு அல்லது திங்கள் வியாழன் ஓதப்படுது. இதுக்கு ஹதீஸ் எந்த ஆதாரம் இல்லை. ஆனால் பக்ராவை வீடுகளில் ஓதுங்கள், அதுதான் உங்களுக்கு பரக்கத். ஆனா அது ஓதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அது முஸ்லிம்ல வருது. அடுத்து முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, லா தஜஅலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். சொல்லிவிட்டு இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். ஷைத்தான் விரண்டு ஓடல, என் வீட்டுல ஷைத்தான் என் வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா அங்க சூரத்துல் பக்ரா ஓதல, குர்ஆன் ஓதப்படலன்னு அர்த்தம். அங்க கபறுகளாக ஆகி வச்சிருக்க, மண்ணறையா ஆக்கி வச்சுட்டாங்க. அப்ப பக்ரா என்று ஹதீஸில் பேசக்கூடிய செய்தி என்ன, சூரத்துல் பக்ராவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் ஓதுங்கள். அப்படி ஓதும் பொழுது ஷைத்தான் வந்து ஓடிடுறான். அதே போல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ரா விஷயமா சொல்லும் போது, சூரத்துல் பக்ரா சூரத்துல் ஆல் இம்ரான ஒரு மனுஷன் எழுதிக்கிட்டு இருந்தார், சஹாபாக்களுக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு.
இந்த 2 அத்தியாயத்தை எழுதி முடிச்ச உடனே ஆளு வந்து திரும்ப வந்து என்ன செய்யறாரு, அவருடைய பழைய மார்க்கத்துக்கு போய் மதத்துக்கு போய் மூத்தா போயிட்டார். அப்படி மௌத்தாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னா, இதுல புகாரி முஸ்லிம் கூடிய செய்தி என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட போய் தவறான பிரச்சாரம் பண்ணான். நான் முகமதுக்கு வந்து எழுதி கொடுத்தில சூரத்து பக்கரா சூரத்து ஆலி இம்ரான் இவன் எழுதி கொடுத்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணான். நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு எதை எழுதி கொடுத்தல அந்த சூரத்து பக்கரா சூரத்து ஆலி இம்ரான் பக்கரா வர்றதுனால அந்த செய்தியை சொல்றேன். இதை எழுதி கொடுத்தில, இதை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவருக்கு வகி வர்றதுல பொய்ங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்து மூத்தா போயிட்டான். அவனை போய் அடக்குறாங்க. அடக்கிட்டு வந்தவன திரும்ப மேல கிடக்குறான். திரும்ப இன்னும் கொஞ்சம் தோண்டினாங்க, மேல கிடக்குறான். திரும்ப முடிஞ்ச வரைக்கும் தோண்டி பார்த்தாங்க, உள்ள போட்ட திரும்ப வந்து மேல கிடக்குறான். முடிவு பண்ணிட்டாங்க, இது நம்முடைய கையில் இல்ல, இது இவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யற பார்க்கலாம். அப்ப அதுல என்ன பாடம்? அப்ப பாருங்க, இறை மார்க்கத்திற்கு இறை வகிக்கு எதிரான ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் செய்தவனுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை இந்த உலகத்தில் காட்டியிருக்கிறான் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியாக வந்து நம்ம பார்க்கலாம். இது போக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ரா சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து பல செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி, ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு, பக்ரா பசுவை வந்து பொதிகள் சுமைகள்லாம் வச்சு என்ன செய்யறாரு, அது ஏற்றிட்டு போறாரு. போன உடனே அந்த பசு இருக்கு பாருங்க, உடனே சொல்லுது, இன்னில முகலா, நான் வந்து இதுக்கு படைக்கப்படலச்சு. ஏன்னா பசு எதுக்காக படைக்கப்பட்டுச்சு, அது பால் தர்றதுக்கு, அவ்வளவுதான். அப்ப காளை இருக்குல்ல, காளை மாடு இருக்கு பாருங்க, அதைத்தான் நீங்க வந்து என்ன செய்யணும், உழுவதற்கோ பொதி சுமப்பதற்கோ பயன்படுத்தணும். பசுவை பயன்படுத்தினா பிழை, குற்றம், தப்பு. அது அதற்காக படைக்கப்படல. ஏன்னா அது பேசுது, பேசிருச்சா, இது ஹதீஸ் தானா. உடனே வலாக்கின்னி இன்னி லிம குலிப்தில் ஹஸ், அதே போல நான் உழவிற்காக வேண்டி படைக்கப்படல, நான் உழவுக்கும் படைக்கப்படல, நான் சுமைக்கும் படைக்கப்படல. உடனே மக்கள் பார்த்தாங்க, சுப்ஹானல்லாஹ் தஅஜ்ஜுபன் வ ஃபஸஅன், உடனே அப்படியே அதிர்ச்சியில வந்து மக்கள் வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு, பக்கரத்தும் தகல்லம், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே பக்கரா பசு பேசுமான்னு கேட்டாங்க. பசு பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபகால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃப இன்னி உமினு பிஹி வ அபூபக்கர் வ உமர், நான் இதை நம்புகிறேன், அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இதை நம்புகிறார்கள் என்றார்கள். 2 பேர் ஸ்பாட்ல இல்ல, அந்த ஹதீஸ். 2 பேரும் ஸ்பாட்ல இல்ல, ஆனால் நான் நம்பிக்கை கொண்ட இந்த நம்பிக்கை, பசு பேசியது என்ற நம்பிக்கை என்னுடைய 2 தோழர்களுக்கும் இருக்கிறது என்ற செய்தியை அடித்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க இருக்கு பாருங்க, அவனுடைய ஈமான் இங்க இருந்துச்சு. அப்ப பசு பேசியது, இது என்ன செய்வோம், இன்னைக்குள்ள இருந்து பசு எல்லாம் பேச சான்ஸ் இருக்கா அப்படின்னு ஒதுக்குவீங்க, மண்டையில வேலை செய்யலன்னு சொல்லி. எறும்பு பேசிச்சு, பசுவுக்காவது வாய் தெரியுது, பசுவுக்கு வாய் தெரியுது, எறும்புக்கு வாய் தெரியுதா எங்கேயாவது? காலத் அப்படி சொல்றான், காலத்தை நம்மளத்துன் பெண் எறும்பு பேசியது, பெண்பால சொல்றாங்க, காலன்னு போடல, காலத்து நம்மளத்துன். சூரத்து நம்மள நம்மள அப்படிங்கிறது ஆண்பாலா அல்ல, வந்து சூராவுடைய பேரு இருக்கிறது. ஆனால் அதில் வரக்கூடிய செய்தி காலத்து நம்மளத்துன், பெண் எறும்பு பேசியது, நீங்கள் உங்களுடைய புற்றுகளில் உள்ளே நுழைஞ்சு கொள்ளுங்கள். சுலைமான் அவங்களுடைய சேனைகள் எல்லாம் வருதுங்கிற செய்தியை சொல்றாங்க இல்லையா? இது குர்ஆன்ல தானே இருக்கு. எறும்புக்கு பிடிச்சு பாத்தீங்கன்னா வாயை கண்டுபிடிக்க முடியுமா? பிடிக்காமலேயே எங்க இருந்தாலும் அதனுடைய வாய் இருக்கிறது என்று சொல்லி பசுவு தெரியுமே. பசுவுக்கு நாக்கு இருக்கிறது, நம்மை போல ஒரு 3 மடங்கு நாக்கு இருக்கிறது. அந்த பசு பேசியது, இதுதான் நம்பிக்கை. அறிவுக்கு எட்டாது, அதான் நம்பிக்கை. அறிவு வந்து வேலை செய்யாது, ஆனா அதான் நம்பிக்கை. முடிஞ்சு போச்சு. நம்பிக்கைன்னு வரும்போது அறிவை தூக்கி வச்சிடணும். நான்
நம்புகிறேன், நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறீங்களே இந்த சபையில உள்ளவங்க, நான் நம்புறேன். அதே போல என்னுடைய 2 தோழர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் நம்புகிறார்கள் என்று அடித்து சொன்னார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்கள் கொண்ட நம்பிக்கை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல எந்த பேச்சுக்குமே இடம் இல்லை, அறிவுக்கு வேலையே கிடையாது. அப்படியாப்பட்ட பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசு பேசியது என்ற செய்தியின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதே போல அடுத்து பசு சம்பந்தமான ஒரு செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹமா, 2 கூட்டத்தார்கள் நரகத்திற்கு உள்ளவர்கள், அவர்களை இதுவரைக்கும் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆனா வரப்போறாங்க, என்னுடைய காலத்துல இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌமும் மஅஹும், ஒரு கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா, அதாவது பக்கரா இருக்கல பசுவுடைய வாளை போன்று ஒரு சாட்டை வைத்து மனிதர்களை அடிப்பார்கள், மனிதர்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியாப்பட்டவங்க. அப்ப இங்க பக்கரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பசுவனுடைய அந்த வாளை போன்று என்ன செய்வாங்க, சாட்டையை வைத்து அடிப்பார்கள். அடுத்து யாரு, நிசாவுன் காசியாத் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறார். கண்கள் கூசுது, வாயில சொல்லவே முடியாத அளவிற்கு ஆடை கலாச்சாரங்கள் மிக 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 மோசமா போயிடுச்சு. இந்த முதல் செய்தியை கூட இன்னும் பார்க்க முடியல, ஆனா 2வது செய்தி தெளிவாயிடுச்சு. 2வது கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யுது, ஆடு மாடுகளை விட கேவலமாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முழுமையாக மறைத்தவர்களாக ஆண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு மாநிலையும் சரி, ஒரு இடத்துலையும் சரி, ஒரு பொது இடங்கள்ல போனீங்கன்னா 100 ஆண்கள் வர்றாங்கன்னா 90 விழுக்காடு ஆண்கள் முழுமையாக மறைத்தவர்களாக வர்றாங்க. சிலர் தான் வந்து அரைகுறையா போட்டு வர்றாங்க, போட்டு வர்றாங்க. ஆனால் 90 விழுக்காடு ஆடை அணிந்தும் ஆடை அணியாத நிர்வாணிகளாக வரக்கூடிய கேவலத்தை நீங்க பெண்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்களை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. அவர்கள் அந்த அளவுக்கு மோசமாக வருவார்கள். கொண்டை என்ன செய்வாங்க, இது மாதிரி ஒட்டகத்துடைய திமிலை போன்று கொண்டை வைத்தவர்களாக வருவார்கள். அவர்கள் சொர்க்கத்தை நுழையவே மாட்டார்கள். சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த எச்சரிக்கையை பார்க்கலாம். அதே போல அடுத்து பக்கரா அப்படிங்கிற செய்தி சம்பந்தப்பட்ட செய்தி, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புறாங்க. அவர் போயிட்டு ஜக்காத் கொண்டு வந்துட்டு 2 கூரா வைக்கிறார், இது வந்து எனக்கு, இது வந்து உங்களுக்கு உள்ளது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை வந்து உபயோகிக்கிறாங்க. உன்னுடைய தந்தை வீட்டில் அல்லது அவருடைய தாய் வீட்டில் இருந்திருந்தால் இந்த ஹதியா கிடைச்சிருக்குமா, அது தப்பு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அடுத்து அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யனால அஹது மின்கும் மின்ஹா ஷைஇன் இல்லா ஜாஅ பிஹி யௌமல் கியாமா யஹ்மிலுஹு அலா உனுகிஹி பஈருன் லஹு ருவா அவ் பக்ரத்துன் லஹு குவார் அவ் ஷாத்துன் தஈர். நாளைக்கு மறுமையில இது மாதிரியான அந்த ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்து மோசடி யாராவது செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மோசடி மறுமையில வெளியாகும். எப்படி வெளியாகும், அவருடைய கழுத்துல என்ன செய்யப்படும், அது வந்து மாட்டப்படும். அது ஒட்டகமா இருந்தால் ஒட்டகம் வந்து என்ன செய்யும், அவருடைய கழுத்தில் இருந்து கத்தும். பசு அல்லது மாடாக இருந்தால் அதனுடைய சத்தங்கள் போடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அப்ப அங்க பக்கராங்கிற பசு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சொல்லிவிட்டு சும்மா ரஃபா எதை ஹத்தராயினா உஃப்ரத்தை இபத்தைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையை தூக்குறாங்க. நாங்கள் அவர்களுடைய அந்த அக்களுடைய வெண்மையை பார்த்தோம். சும்மா கால அல்லாஹும்ம ஹல் பல்லத், அல்லாஹும்ம ஹல் பல்லத், அல்லாஹ் நான் எத்தி வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல புகார்ல வரக்கூடிய செய்தி, முன்னாடி உள்ள அந்த நபிமார்கள் வந்து போர் செஞ்சாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது அந்த மக்கள் வந்து என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த கனிமத்துடைய பொருள்லாம் வந்து ஒண்ணு சேர்ப்பாங்க. அப்ப ஒண்ணு சேர்த்துட்டு அந்த கனிமத்தை வந்து ஒப்பாங்க வச்ச உடனே சூரியன் வந்து கரிச்சுக்கிட்டு போயிடும், எரிச்சுட்டு அதை எரிச்சுட்டு போயிடும், கரியாக்கிட்டு போயிடும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை என்ன செய்யறாங்க, எல்லாம் குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி குமித்து வச்சிருக்கும் பொழுது சூரியன் வந்து அப்படி வருது. ஆச்சரியமா இருக்கும்ல சிலருக்கு, சூரியன் கீழே வருமா, அதான் நம்பிக்கை.
அதை நம்மள்ட்ட இங்க விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில ஓடியாரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அதுதாங்க நம்பிக்கை. ஏன்னா சிலர் வந்து என்ன செய்யறாங்க, போய் டெய்லி வந்து சஜிதா செய்தா அறிவுக்கு பொருந்தல. சஜிதானே எந்த சஜிதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச சஜிதா எந்த சஜிதா? அது யாருக்கா தெரியுமா? சஜிதான்னா முடிஞ்சுட்டு போ, சஜிதான்னு போயிட்டே இரு, விளக்க அவ்வளவுதான். தலையை கீழே கொண்டு வைக்கிற மாதிரி அதுக்கு தலை இருக்கா கால் இருக்கா? இவ்வளவு பெரிய சூரியன் போய் எப்படி போய் சஜிதா செஞ்சுட்டு வருதுன்னா வருது. சஜிதா மறுக்கப்படுது, ரிட்டர்ன்ல போகும், உலகம் அழியும். இதெல்லாம் ஹதீஸ் முடிஞ்சு போச்சு, ஏத்துக்க. ஏன் ஹதீஸ போட்டு பெண்ணைகிற போட்டு சோத்த பண்ணிடுற மாதிரி எதுக்கு பிள்ளைகிற? பெண்ணுங்கிற வேலைதான். அவ பாருங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, வருது எரிக்கல போயிடுது. அப்ப நபி வந்து உணர்ந்துட்டாங்க ஏதோ பிரச்சனை. அப்ப அதுல வந்து கூட்டமா இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரையும் வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, பையன் செய்யுங்கிறாங்க. பையன் செய்யும் போது ஒரு கூட்டத்தார் வந்து என்ன செய்யறாரு, தலைவர் வந்து பையன் செய்யும் போது கை ஒட்டிக்கிறது. அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள யாரோ ஒருத்தர் மோசடி பண்ணியிருக்கிறாரு, கனிமத்து பொருளை எடுத்து வச்சுக்கிட்டாரு, கொஞ்சம் அத நீங்க கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அடையாளம் கண்டாச்சுல, எத்தனை கூட்டமா அத்தனை கூட்டத்தில் இல்ல, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் அப்படிங்கிறது தெரியத்தானே செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாரு, ஃபஜாவு அவங்க கொண்டு வர்றாங்க, பிரசி மிஸ்ல ரசி பக்கரத்தின் மின தஹப், அதாவது பசுவுடைய தலையை போல ஒரு தங்கம் கொண்டு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெருச ஆட்டை போட்டிருக்காரு பாருங்க. ஒரு பக்கராவுடைய பசுவுடைய தலையை போல தங்கத்தை எடுத்துட்டு வர்றாங்க. ஃபவலஉஹா, அத கொண்டு வந்து வச்சாங்க. ஃபஜாஅத்தின்னா ஃபஅகலத்ஹா, நெருப்பு வந்து சாப்பிட்டுச்சு சொல்லிவிட்டு, சும்மா அஹல்லல்லாஹு லல் கனாயிம ரஆ லஃபனா வஜஸ்னா ஃபஅஹல்லஹா கனா, புகாரில் வரக்கூடிய செய்தி. பின்பு நம்முடைய பலவீனத்தை பார்த்து அல்லாஹ் கனிமத் பொருட்களை சாப்பிடலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மோசடி, ஒரு பசுவினுடைய தலை அளவிற்கு தங்கம் மோசடி செய்யப்பட்ட வரலாற்று செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அடுத்த ஒரு செய்தி, இந்த பக்ரா என்று சொல்லக்கூடிய பசு சம்பந்தப்பட்ட செய்தியை வந்து முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகளை குறித்து சொல்லும் பொழுது, ஒட்டகம் அதே போல மாட்டுக்கு வந்து 7 நபர்கள் கூட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. ஃபனஹர்னன் பஈர அன் சபாத்தின் வல் பக்கரத அன் சபாத்தின், 7 பேர்கள் என்ன செஞ்சான், 7 பேர் பசுவோடு கூட்டாக சேர்ந்தோம் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாம் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல செய்திகள் அந்த பசுவை சம்பந்தப்பட்டு இந்த சமூகம் பாடங்கள் படிப்படை பெற்று அதிலிருந்து என்ன பாடங்கள் கிடைக்கிறதோ அதை எடுத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு உதாரணமாகவும் ஓமானமாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை சொன்னார்களோ அதை முழுமையாக ஏற்று நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எந்த காலத்திலும் யாராலுமே அழிக்க முடியாத ஒரு மார்க்கம். எவ்வளவு பெரிய சக்திகள் திரண்டு வந்தாலும் அந்த சக்திகள் எல்லாம் சீரழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் அல்லாஹ் காலங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, யுரீதுன அன் யுத்ஃபியூ நூரல்லாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அதே மாதிரி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், ரெண்டு மாதிரி சொல்றான். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை, ஒளியை அவர்கள் ஊதி அழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒருபொழுதும் நடக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக அந்த சூழ்ச்சிகள் காலங்காலமாக என்ன செய்ய நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எதிராகவும் என்ன செய்யுது, அங்க வந்து பிரச்சாரங்கள் ஒரு பக்கம், எதிரிகளுடைய வாய்கள் மூலமாகவே வந்து இஸ்லாமிய கருத்துக்கள் வந்து சொல்லப்படக்கூடிய சூழல்ல இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா, ஓகே கொண்டு வந்துட்டேன், அதனால என்னது, நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துட்ட, இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்ததுனால ஒரு மாநிலத்துல கொண்டு வந்துட்ட, ஓகே, நீ அடுத்தடுத்து கொண்டு வருவோம், கொண்டு வந்ததுனால என்னது,
முத்தலாக் தடை, அதனால ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் ஜெயில போடுவாங்க மாதிரி நினைச்சீங்க. ஆனா யாரும் இது வரைக்கும் ஜெயில போகல. முத்தலாக் தடைன்னு கொண்டு வந்த உடனே யாருமே என்ன செய்யல, ஜெயிலுக்கு போகல, கேஸ் வரல. இவ பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுனால இழப்புகள் இஸ்லாமியர்களுக்கு அல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இழப்பு, இந்திய மக்களுக்கான இழப்பு. இந்திய நாடு ஏதோ ஒன்றை நோக்கி போகக்கூடிய அளவிற்கு உண்டான மிக பாரதூரமான வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பது அல்லாஹ்வுடைய ஒளியை, ஜோதியை அவர்கள் அணைச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்ன ஒரு பொழுதும் அணைக்க முடியாது அப்படிங்கிறான். அதே மாதிரி இப்ப வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அதையும் கொண்டு வருவதற்கான பயங்கரமான முன்னெடுப்புகள். இது ஒரு பக்கம் நடக்குது பாருங்க. இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இஸ்லாமிய சட்டத்தை என்ன செய்யறாரு, அங்க உட்கார்ந்துட்டு தெலுங்கானால ஒருத்தர் போடுறாரு, சட்டத்தை போடுறாரு, 2 குழந்தைகளுக்கு மேல யாரு குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்க தான் தேர்தல் நிற்க முடியும்னு சொல்லி யாரை வச்சு பேச வைக்கிறா பாருங்க. அப்ப அங்க ஆந்திராவில் மக்கள் தொகை கம்மியாகுது, அவ மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கணும், 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்கொண்டால்தான் அவர்கள் தேர்தலை நிற்க முடியும் அப்படிங்கிற சட்டத்தை அங்க கொண்டு வராரு இல்லையா. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் அதிபராக ஏத்துக்கிட்டு அவர் உடனே பிரகடனம் பண்றாரு, ஆண் பெண் 2 இனத்தை தவிர 3ஆம் இனம் இல்ல அப்படிங்கிறார். 3ஆம் இனம் இல்லைன்னு இஸ்லாம் தான் சொல்லுது. இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல, 2 இனத்தை தவிர எல்லாமே ஜோடி ஜோடியா தான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறான். 3வது ஒண்ணா படைக்கல, 3வது ஒரு பாலினம் படைக்கவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. அது வேறு ஒரு காரணம். போன வாரம் நான் பேசியிருக்கிறது சம்பந்தப்பட்ட செய்தி. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் இவர்கள் அணைக்கிறது மாதிரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய செய்திகள் பேசப்படுது, சிசு கொலையை பற்றியும் அங்க பேசப்பட்டிருக்கிறது. ஆக எப்படியாக இருந்தாலும் சரி, நாம இந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அரசுக்கு எதிர்ப்பை தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அது எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். நம்ம இங்கிருந்து பேசிட்டு செய்ய போறோம்னா எல்லாரும் ஜமாத்தோடு இயக்கத்தோடு தொடர்பு இருந்தீங்கன்னா, ஆளாளுக்கு அங்க இருந்துகிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆளாளுக்கு மேடையை போட்டு அங்க பேசிக்கிட்டு இருப்பதை விட எல்லாரும் ஒரு அடியில் நின்று அடிக்கின்ற பொழுதுதான் அந்த அடி கொஞ்சம் பலமான அடியாக இருக்கும், அந்த எதிர்ப்பு கொஞ்சம் பலமான எதிர்ப்பாக இருக்கும், அந்த எதிர்ப்பு வலுவானதாக இருக்கும். அவர்களுடைய காதில் போய் விழுந்து அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை இதன் மூலமாக நாம தெரியப்படுத்துறோம். யாரெல்லாம் அப்படி தொடர்பு இருக்கிறீங்களோ யாராவது ஒருவர் மூலமாக அந்த தொடர்புகளை ஏற்படுத்துங்க. அது போல ஒரு முயற்சிகள் ஏற்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த வலுவான அந்த ஒரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்து நமக்கான பாதுகாப்பு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை மூலமாக கேளுங்க. துவா வலுவானது, அந்த ஆயுதத்தை விட வேறு ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. அது அல்லாஹ் இடத்துல அதிகம் கேட்போம். அந்த துவாவில் மறந்து விடாமல் நம்முடைய மக்களுக்கான பாதுகாப்பை கேட்டு பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.